வீடியோல கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல நம்ம வீட்ல இருந்தபடியே பிரான்ச்சை விசிட் பண்ணாம ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து ஓபன் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலையும் தான் இந்த வீடியோல ஷார்ட்டா பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கோட்டக் மஹிந்திரா பேங்கை தாராளமா சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து பண்றாங்க. அதே மாதிரி பர்சனல் லோன் ஆஃபர் வந்து பண்றாங்க. ஏடிஎம் கார்டு இஎம்ஐ ஆஃபரும் இதுல வந்து அவைலபிளா இருக்குது. இன்னுமே நிறைய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. உங்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ நீங்க இதை தாராளமா சூஸ் பண்ணலாம். நான் வந்து லாஸ்ட் 7 இயர்ஸா இந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஜீரோ பேலன்ஸா தான். ஸோ இதுல நான் கிரெடிட் கார்டு ஆஃபர், லோன் ஆஃபர், எல்லா விதமான ஆஃபருமே இதுல வந்து நானும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை ரெஃபர் பண்றேன். ஸோ இப்போ அதை பத்தின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி இந்த ரெண்டையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு இதையும் வந்து என்ட்ரு பண்ணிட்டு ஓப்பன் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் அப்புறம் உங்களோட பேன் கார்டு நம்பர் ரெண்டையும் என்ட்ரு பண்ணிட்டு இந்த ஒரு டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு வெரிஃபை வந்து கொடுத்துருங்க. இப்போ நான் எனக்கான டீட்டெயிலாக ஃபில் பண்ணி ப்ரொசீட் டு வெரிஃபை கொடுக்குறேன். இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு டீட்டெயில் வெரிஃபைட் ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு டீட்டெயில் ஃபெச் ஆகி இங்கே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில டீட்டெயில் ஃபில் பண்ணாம இருக்கும், அதை மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆக்குபேஷன், நீங்க சாலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, ரிட்டையர் பர்சனா அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளவு வருமோ அதை என்டர் பண்ணிட்டு மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க சாலரிடுனா சாலரியில இருந்து வருது அப்படின்னு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. செல்ஃப் எம்ப்ளாயினா பிசினஸ்ல இருந்து வருது அப்படின்னு கூட நீங்க வந்து என்டர் பண்ணிக்கலாம். இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வருது அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்னவோ அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க மேரிடா இல்ல அன்மேரிடா அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே உங்களோட மதர் மேடன் நேம் கேட்டிருப்பாங்க. இதுல உங்களோட மதர் நேம் அதே நேமை கீழேயும் ரீஎன்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து ஃபெச் ஆகி இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த அட்ரஸ் தான் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸா இருந்ததுன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த அட்ரஸ் வந்து உங்களோட கரண்ட் அட்ரஸா வந்து எடுத்துக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கரண்ட் அட்ரஸ் வேற, கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேற அப்படின்னா இதை வந்து ஆன் பண்ணாம கீழே வந்து அட்ரஸ் டீடைல ஃபில் பண்றதுக்கான பேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து உங்களோட அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. செக் புக் வேணாலும் அங்கே தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் வந்து சேம் அட்ரஸ்னா இதை ஆன் பண்ணி விட்டா போதும். அந்த அட்ரஸ் அப்படியே கீழே ஃபெச் ஆயிரும். அடுத்து ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நாமினி வந்து வேணுமா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. நாமினி வேணும் அப்படின்னா நீங்கள் நாமினியோட டீட்டெயிலை இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அவங்களோட அட்ரஸ் டீட்டெயிலையும் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட அட்ரஸும் நாமினியோட அட்ரஸும் சேமாக இருந்ததுன்னா இதை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களோட அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணிக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நாமினி வந்து இப்போதைக்கு தேவையில்லை, பிறகு ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்கிப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கிப் தான் கொடுத்துருக்கேன், நான் வந்து நாமினி ஆட் பண்ணல. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் ஆப் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிக் பாக்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. எல்லாத்தையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஃபைனலா வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டிக் பாக்ஸ் எல்லாத்தையுமே டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டைப் வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல ஷோ பண்ணக்கூடிய அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 811 சூப்பர் சேவிங் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணக்கூடாது. இந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி டெபாசிட் வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் வரும். அதாவது இது வந்து ஒரு சேலரி அக்கௌண்ட் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஈச் அண்ட் எவ்ரி மந்த் 5000 ரூபாய் டெபாசிட் எடுத்து பண்ணலாம். 1000க்கு மேல எவ்வளவு வேணாலும் டெபாசிட் எடுத்து பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்டினம் டெபிட் கார்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5% கேஷ்பேக் ஆஃபர் இதுல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செக் புக் வந்து பாத்தீங்கன்னா 1 இயருக்கு ஃப்ரீயா வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டெடிகேட்டட் கஸ்டமர் சப்போர்ட் இவ்வளவும் வந்துட்டு இந்த சூப்பர் சேவிங் அக்கௌண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 811 கிளாசிக் அக்கௌண்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஓபன் பண்ண போற அந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். இதுலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மினிமம் பேலன்ஸ் வந்து கிடையாது, மந்த்லி டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டும் எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடையாது. இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஆரம்ப காலத்துல ஓபன் பண்ணும்போது, அதாவது 1 இயர் பேக்ல ஓபன் பண்ணும்போது எந்த ஒரு இனிஷியல் பேமெண்ட் வந்து டெபாசிட் வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் அமௌண்டா நீங்க 1000 ரூபாய் பே பண்ணணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி முடிச்சதுமே வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க ஈஸியா டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம் யூபிஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணி. நீங்க ஃபுல் கேஒய்சி வந்து பண்ணல அப்படின்னா கூட இந்த அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். அதை செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த ₹1000 இனிஷியலா டெபாசிட் வந்து பண்ணி இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு ஃப்ரீயா கிடைக்காது. நீங்க தான் காசு கொடுத்து நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். செக் புக் வேணும் அப்படின்னா அதையும் நீங்க அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க செக் புக் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ல வந்து பேலன்ஸா டெபிட்டட் வந்து பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு செக் புக் வந்து டெலிவரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ண போற அக்கௌண்ட் வந்து இதுதான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நேர் இருக்கக்கூடிய செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ₹1000 டெபாசிட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா செக்கிங் யுவர் பேமெண்ட் வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேமெண்ட் வந்து சக்சஸ் ஆனதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லொகேஷனுக்கு வந்து அலோ கொடுக்க சொல்லும். ஸோ இதுல வந்து அலோ ஆக்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லாகின் பண்றதுக்கான, அதாவது மொபைல் பேங்கிங்கை லாகின் பண்றதுக்கான எம்பி நம்பரை வந்து கிரியேட் பண்ணணும். 6 டிஜிட்ல வந்துட்டு அதுக்கான எம்பி நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதே 6 டிஜிட் நம்பரை மறுபடியும் கீழே ரீஎன்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் எம்பின் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. இப்போ எம்பி நம்பரை கிரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யுவர் 811 அக்கௌண்ட் வாஸ் ரெடி அப்படின்னு வந்துருச்சு. அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் உங்களோட சிஆர்ஆர் நம்பர், அப்புறம் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, யூபிஐ ஐடி, அப்புறம் வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் வந்து டெபாசிட் வந்து பண்ணியிருப்பீங்களா அந்த அமௌண்ட்டும் இங்கே வந்து காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மினிமம் கேஒய்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேஒய்சி வந்து பண்ணணும். வீடியோ கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். உங்களால் வீடியோ கேஒய்சி வந்து இங்கிலீஷில் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் வீடியோ கேஒய்சி கொடுத்து நீங்க வந்து வீடியோ கேஒய்சி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கண்டிப்பா வேணும். ஒரு ஒயிட் பேப்பர் பேனா வந்து வேணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த அட்ரஸ்ல இருந்து கால் பண்றீங்க, நீங்க செல்ஃப் எம்ப்ளாயா இல்ல வந்து சேலரிடா, நெக்ஸ்ட் வந்து ஒரு செல்ஃபி போட்டோ, உங்களோட பேன் கார்டை ஒரு போட்டோ எடுத்துக்குவாங்க. உங்களோட சைன் ஒரு ஒயிட் பேப்பர்ல சைன் பண்ணி அதை ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கேஒய்சில வந்து பண்ண வேண்டியது. இன்கேஸ் என்னால வீடியோ கேஒய்சி வந்து பண்ண முடியாது அப்படின்னா நீங்க வந்து புக் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து அவங்களே வந்து உங்களோட அட்ரஸ்க்கு வந்துட்டு உங்களோட கேஒய்சி வந்து பண்ணிட்டு போவாங்க. ஆதார் கார்டை பேஸ் பண்ணி ஃபிங்கர் வச்சு உங்களோட கேஒய்சி எல்லாமே பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 days வந்து டைம் எடுக்கும். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வித்தின் டேஸ்ல இருந்து மேக்ஸிமம் 3 daysக்குள்ள உங்களுக்கு இந்த கேஒய்சி வந்து பண்ணி முடிச்சிடலாம். இப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா அவங்களால வந்து இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இந்த அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணி உங்களுக்கான கேஒய்சி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ஃபுல் கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கப்புறமா நீங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்கேஸ் இந்த 2 கேஒய்சியுமே பண்ணல அப்படின்னாலும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் லிமிடெட் ஆக்சஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ₹1000 நம்ம டெபாசிட் வந்து பண்ணோம்ல அதை வந்து வேற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கூட நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். நீங்க வந்து யூபிஐ ஆப்ஸ்ல போயிட்டு கொடாக் பேங்க் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் இமீடியட்டாவே உங்களுக்கு அங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் பிரான்ச்சை விசிட் பண்ணாம நம்ம ஆன்லைன்ல ஓப்பன் பண்றதுக்கான ப்ரொசீஜர். இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.